சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டின்ற மாதிரி இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசல் வழியாகத்தான், அந்த படிக்கட்டுகள் வழியாகத்தான் அந்த தூணுக்கே போக முடியும். அது தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற தூண். அது காலகாலமாக தீபம் ஏற்றப்பட்ட தூண் இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை. அடுத்து டிசம்பர் 21 முதல் ஜனவரி 6 வரை தர்கா சந்தனக்கூடு நடைபெற இருந்தது. 21ஆம் தேதி கொடியேற்றுவது என இஸ்லாமிய சகோதரர்கள் மேலே செல்லுகிறார்கள். அதற்கு 1000 கெடுபடி. 2 பேர் தான் போகணும், 5 பேர் தான் போகணும், 10 பேர் தான் போகணும்னு. அதற்கு பிறகு அவர்கள் மேலே போய் கொடியேற்றி விட்டு வருகிறார்கள். 6ஆம் தேதி சந்தனக்கூடு. அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் பெட்டிஷன், காவல்துறையில் பெட்டிஷன், சந்தனக்கூடு அனுமதிக்கக்கூடாது, மேலே போக விடக்கூடாது என தடை செய்வதற்காக ராம ரவிக்குமாரையும் சோலைக்கண்ணனையும் முன்னே வைத்து ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. போன ஜனவரி தொடங்கி சந்தனக்கூடு வரை இவர்கள் எத்தனை மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறார்கள், எத்தனை உத்தரவுகளை பெற்றிருக்கிறார்கள், காவல்துறை இவர்களை எப்படி எளிதாக மேலே அனுப்புகிறது. கொடியேற்றத்திற்கு இஸ்லாமியர்களை அனுப்பியதனுடைய மறுநாள் சரி எல்லோரும் போங்கன்னு பேரிகார்டெல்லாம் திறந்து விட்டாங்க. மக்கள் ஆதார் கார்டையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு அவங்க மேலே போகலாம் வரலாம். இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு நடிகை கஸ்தூரி வர்றாரு. அந்த அம்மையார் பார்த்தீங்கன்னா மிக தரக்குறைவாக, வழக்கமாகவே திருமாவளவனை தொடங்கி எல்லோரையுமே தரக்குறைவாக பேசக்கூடிய அந்த அம்மையார் கோயில் சம்பந்தமாகவும் பக்தி சம்பந்தமாகவும் எதையும் பேசவில்லை, அரசியல் பேசிவிட்டு போகிறார். அதற்கு பிறகு அர்ஜுன் சம்பத் மலை மேலே ஒரு கூட்டத்தோடு ஏறுகிறார்.